நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. ராஜஸ்தான், கேரளாவில் அதிக நீட் பயிற்சி மையங்கள் உள்ள இடங்களில் பயிற்சி பெற்று தேர்வு எழுதியவர்கள் அதிக மதிப்பெண்கள் பெற்றுள்ளதாக சென்னை ஐஐடி அளித்த ஆய்வறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை ஐஐடி அளித்த நீட் தேர்வு அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தேசிய தேர்வு முகமை குறிப்பிட்டுள்ளது. சென்னை ஐஐடி அளித்த அறிக்கையில் நீட் தேர்வில் அசாதாரண அறிகுறிகள் எதுவும் உள்ளதா என்பதை கண்டறிய நகரங்கள், மையங்கள் வாரியாக 2023 மற்றும் 2024 ஆண்டுகளின் தரவுகள் பகுப்பாய்வு செய்யப்பட்டன. நாடு முழுவதும் உள்ள மொத்த இடங்களின் எண்ணிக்கை 1.1 லட்சமாக இருப்பதால் முதல் 1.4 லட்சம் ரேங்குகளுக்கான பகுப்பாய்வு மேற்கொள்ளப்பட்டது. ராஜஸ்தானின் சிகார், கோட்டா மற்றும் கேரளாவின் கோட்டயம் போன்ற அதிக நீட் பயிற்சி மையங்கள் இருக்கும் இடங்களில்தான் அதிக மதிப்பெண்கள் எடுக்கும் மாணவர்களின் எண்ணிக்கை அதிக அளவில் இருந்திருக்கிறது என்று ஐஐடி சுட்டிக்காட்டியுள்ளது. குறிப்பாக முதல் 1000 இடங்களை பிடித்தவர்களில் ராஜஸ்தான் மாநிலம் சிகார் நகரில் இருந்து 2023 27 பேரும், 2024 ஆண்டு 55 பேரும் இடம் பிடித்துள்ளனர். அதே ராஜஸ்தானின் கோட்டா நகரில் 2023 13 பேரும், 2024 ஆண்டு 35 பேரும் இடம் பிடித்துள்ளனர். கேரளாவின் கோட்டயம் நகரில் இருந்து 2023 14 பேரும், 2024 ஆண்டு 25 பேரும் இடம் பிடித்துள்ளனர். முதல் 5000 இடங்களில் ராஜஸ்தானின் சிகார் நகரிலிருந்து 2023 201 பேரும், 2024 ஆண்டு 322 பேரும் இடம் பிடித்துள்ளனர். முதல் 60000 இடங்களில் அதே ராஜஸ்தானின் சிகார் நகரில் இருந்து 2023 2667 பேரும், 2024 ஆண்டு 3405 பேரும் இடம் பிடித்துள்ளனர். இந்த பகுப்பாய்வின் முடிவு மிகச்சிறிய அளவிலேயே அசாதாரண நிகழ்வுகள் நடந்ததை சுட்டிக்காட்டுகிறது. இந்த அதிக மதிப்பெண்கள் பெற்ற விவகாரம் பெரிய அளவிலான முறைகேடு நடந்ததற்கான எந்த அறிகுறியும் இல்லை என்று பகுப்பாய்வு முடிவுகள் காட்டுகிறது. மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்களில் ஒட்டுமொத்த அதிகரிப்பு உள்ளது. குறிப்பாக 550 முதல் 720 வரை. இந்த அதிகரிப்பு நகரங்கள் மற்றும் மையங்கள் முழுவதும் பொதுவாக காணப்படுகிறது. பாடத்திட்டத்தில் 25% குறைக்கப்பட்டதே இதற்கு காரணம் என்று சென்னை ஐஐடி அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூடுதலாக அதிக மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் பல நகரங்கள் மற்றும் பல மையங்களில் பரவி உள்ளனர். இது முறைகேடுக்கான சாத்தியக்கூறுகள் மிக குறைவு என்பதை குறிக்கிறது என ஐஐடி கொடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக டெல்லியிலிருந்து செய்தியாளர் நிரஞ்சன் குமார். எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி.